நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு என மகாகவி பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்றைக்கு ஏராளமாக உள்ளனர். ஒருவேளை உணவு வாங்கி தருவதை விட சுயமாக உணவை பெறக்கூடிய தகுதியை வளர்த்துக்கொள்வது சாலச் சிறந்ததாகும். இதன் அடிப்படையில் தையல் கலை மகளிரின் வாழ்வில் வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. தையல் மீது மையல் கொள்ளுங்கள், வெயில் உங்கள் மீது படாது என்பார்கள். அந்த அளவிற்கு தையல் கலையின் மூலம் மகளிர் பொருளாதார தன்னிறைவு பெற்று வருகின்றனர். சமூக பொருளாதார மாற்றத்திற்கு வித்திடும் வகையில் பெண்கள் தலை நிமிர்ந்து இயங்கவும், தங்களுக்கு தேவையான அனைத்தையும் தங்களின் உழைப்பினால் கிடைக்கும் வருவாய் கொண்டு வாங்கிடவும் தையல் கலை மிகப்பெரிய ஆதாரமாக திகழ்கிறது. சிறப்பு வாய்ந்த தையல் கலையின் சிறப்பினை போற்றி பாராட்டிடும் வகையிலும், தையல் கலையை பயன்படுத்தி வருவாய் ஈட்டி தொழில் முனைவோராக மாற நினைக்கும் மகளிரை ஊக்கப்படுத்திடும் வகையிலும் சேலத்தில் நூதனமான முறையில் ஒரு சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வழக்கமாக தையல் இயந்திரங்களை பயன்படுத்தி துணிகளை தைத்து வரும் நிலையில் வெறும் கைகளால் துணி தைத்திடும் நிகழ்வு நடத்தப்பட்டது. சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒன்றிணைந்து 70 நிமிட நேரத்தில் பிளவுஸ் துணியை வெறும் கைகளால் தைத்து சாதனை படைத்தனர். தையல் என்பதே நுண்ணிய வேலைப்பாடாக உள்ள நிலையில் மிக நுட்பமாக வெறும் கைகளால் துணி தைத்த நிகழ்வு மகளிரின் மனதில் மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். பெண்கள் எல்லாம் தையல் துறையில் ஒரு சாதனை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி பெண்களுக்காக நடத்தின ஒரு முயற்சி. எல்லாருமே நம்ம மிஷினை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், அதை நம்ம கையால் ஸ்டிச் பண்ணி சாதனை பண்ணணுமேங்கிறதுக்காக கையில் ஸ்டிச் பண்ணி சாதனை பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டினாங்க. சேலத்தில் 70 மினிட்ஸ் மெஷின் இல்லாமல் கையிலேயே ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு ரீசன் மெஷின்லேயே நம்ம எடுக்கிற ஒரு 60 மினிட்ஸ் எடுத்து ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா கையிலேயே அதை பண்ணி முடிக்கும்போது மிஷினில் இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ டெய்லரிங் ஃபீல்டை விட்டுறாதீங்க, எல்லாருமே பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பெண்களோட நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரமாக இது இருக்குது. பொருளாதாரத்தில் மகளிர் தன்னிறைவு பெறுவது குடும்பங்களை மட்டுமல்ல, சமுதாயத்தையும் ஒரே நேரத்தில் நேர்மறையாக மாற்றும் என்பதால் நூற்றுக்கணக்கான மகளிரின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.